மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. பேராசை மருமகள் மேஜிக் வாட்டர்மெலன். ஒரு நாள் கங்கம்மா ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வந்தா. இத பார்த்த மங்கம்மா, என்னடி மூஞ்சி இப்படி ஃபியூஸ் பண்ண பல்ப் மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு? என்னத்த சொல்றீங்க அத்தை? இந்த தடவையும் நல்ல அறுவடை ஆகணும் அப்படின்னு 3-4 தடவை எருவெல்லாம் தெளிச்சு விட்டேன். ஆனாலும் ஒன்னும் வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல அத்தை அப்படின்னு சொல்லும்போது மங்கம்மா, அது என்னடி அது? எவனாவது 3-4 வாட்டி தெளிப்பானா? பூச்சி சாகிறதுக்கு இல்லடி, முதலுக்கே மோசமாயி நாசமா போயிருக்கும். உனக்கு விவசாயம் கூட உருப்படியா தெரியாதுன்னு இது மூலமா தெரிஞ்சு போச்சு. தன்னோட நகையெல்லாம் தனக்கு திரும்பி வரும்ன்ற ஆசையால கங்கம்மா, ஆமா அத்தை, இப்போ என்ன பண்ணமோ என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கடன்காரங்களுக்கு அறுவடை செஞ்சு முடிச்ச உடனே கையில காசு தரேன்னு வாக்கு கொடுத்திருந்தேன். இப்ப அந்த நகைங்களும் என்கிட்ட இல்ல. ஏதாவது அடகு வச்சு குடுக்கலான்னு பார்த்தா. கங்கம்மாவோட பிளான புரிஞ்சுக்கிட்ட மங்கம்மா ரொம்ப தெளிவா, ஐயோ அப்படியா, சரி விடு, உனக்கு நான் தங்க விதைகளை கொடுக்கற ஒரு பெரிய தர்பூசணிய குடுக்கலான்னு பார்த்தேன். நீ என்னமோ உன்னோட நகைகளை மட்டும் கொடுத்தா போதும்னு நினைக்கிற. சரி இரு, உன்னோட நகைகளை கொண்டு வந்து தரேன் அப்படின்னு உள்ள போக பார்த்தாங்க. இத கேட்ட கங்கம்மா, என்னது தங்க விதைகள் இருக்கிற தர்பூசணியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டா. அட அத்தை, நீங்க பெரியவங்க, உங்கள மாதிரி ஆளுங்களோட பேச்ச கேக்குறதா எங்கள மாதிரி சின்னவங்களுக்கு ரொம்ப நல்லது. என் நகைக்கு என்ன அவசரம் சொல்லுங்க? என்கிட்ட இருந்தா என்ன, உங்ககிட்ட இருந்தா என்ன? அந்த தங்க விதைகள் இருக்கிற தர்பூசணியோட விதைகளை கொடுத்தா போதும், இப்பவே நான் போய் வயல்ல தெளிச்சிட்டு வரேன். மருமகளோட பேராசைய பார்த்து சிரிச்ச மங்கம்மா, சரி இரு, போய் அந்த விதைகளை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பழைய ட்ரங்க் பெட்டியை திறந்து அதுல இருந்து தர்பூசணி விதைகளை எடுத்தாங்க. அதை எடுத்து கங்கம்மா கிட்ட கொடுத்தாங்க. இது என்னது, மாமூலா இருக்கிற விதைகள் மாதிரியே இருக்கே, இதுல எப்படி தங்க விதைகளை போடுற தர்பூசணி வரும் அப்படின்னு கேட்டா. அப்போ மங்கம்மா, இங்க பாரு, இது மேஜிக் விதைகள். இத கொண்டு போய் உன் வயல்ல தெளிச்சேன்னு வச்சுக்கோ, நாளைக்குள்ள நல்ல அறுவடையாகி நிக்கும். ஆனா அந்த காய நல்ல பெரிய மகானுபாவனா இருக்கிறவர் சாப்பிடணும். அவர் சாப்பிட்டு துப்புற அந்த விதைகள் கண்டிப்பா தங்க விதைகளா மாறிடும். இத கேட்ட கங்கம்மா, என்னது மேஜிக் சீட்ஸா? ஒரு காய்க்கு 100 விதைகள் கணக்குல அந்த வயல்ல இருக்கிற எல்லா பழத்தையும் அவரையே சாப்பிட வச்சா ஒரு துபாய் சேட் மாதிரி நானும் நல்ல கோல்டு கார்ல ஊரெல்லாம் சுத்தி வரலாம் அப்படின்னு நினைச்சு, ஆனா அந்த மகானுபாவன் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் அத்தை? அது கூட நீங்களே சொல்லிடுங்களே அப்படின்னு கேட்டா. அதுக்கு மங்கம்மா, ஆண்டி, எல்லாத்தையும் நானே சொல்லிட்டா நீ என்னடி பண்ண போற? அந்த கோல்டன் சீட்ஸை வச்சு ஏதாவது கிரீடம் செஞ்சுக்க போறியா என்ன? ஆனாலும் கேட்டு தொலைச்சியேன்னு சொல்றேன். அவரு ரொம்ப பெரிய மனுஷனா இருப்பாரு, கொஞ்சம் கூட பேராசன்றதே இருக்காது. சாப்பிட்டு துப்புற விதைகள் தங்கமா மாறும்போது அதை கொண்டு வந்து உன்கிட்ட கொடுக்கற அளவுக்கு பெரிய மனசு படைச்சவரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட கங்கம்மா, அப்பவே நினைச்சேன், என்னடா எந்த ஃபிட்டுங்கும் இல்லாம டைரக்டா இந்த விதைகளை குடுக்கறாங்களேன்னு. இப்ப அந்த சாமியார் எங்க இருக்காரோ என்னமோ, எப்படி தேடி எப்படி கண்டுபிடிக்கிறதோ ஒன்னும் புரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தன்னோட வயலுக்கு போய் அந்த விதைகள் எல்லாத்தையும் தெளிச்சிட்டு இருந்தா. மறுநாள் வந்து பார்த்தா அறுவடைக்கு டைம் வந்துருச்சு. எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய தர்பூசணியா வந்துச்சு. இத பார்த்த ரவி, அப்பா எவ்வளவு நல்லா விளைஞ்சிருக்கு, இப்போ இந்த தர்பூசணிய வித்தா நல்ல பைசா கிடைக்கும், அது மூலமா இருக்கிற கடனை எல்லாம் அடிச்சிடலாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த காய்களை எல்லாம் அறுவடை செஞ்சு விக்கிறதுக்காக தயாராயிட்டு இருந்தாரு. இதுக்குள்ள அங்க போன கங்கம்மா இத பார்த்து, ஐயோ இருங்க, இது என்னது? இந்த பழங்கள்லாம் விக்கிறது கிடையாது. முதல்ல இந்த பழத்தை ஊர்ல இருக்கிற சாமியார்கிட்ட குடுக்கணும். அவர் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தா அப்போதான் நாம இத விக்கணும் அப்படின்னு சொல்லி பெருசா கத்துனா. அந்த தர்பூசணிய வாங்க வந்தவங்க எல்லாரையும் அமிச்சிட்டா. இத பார்த்த ரவி எதுவுமே பேசாம கங்கம்மா சொன்ன மாதிரி ஊர்ல இருக்கிற சாமியாருங்களுக்கு ஒரு பீஸ கட் பண்ணி கொடுத்தாரு. இதுக்கு நடுவுல ரவி அந்த தர்பூசணிய சாப்பிடலான்னு நினைக்கும் போது கங்கம்மா அத சாப்பிட விடாம பண்றா. அப்படி எல்லாருமே அத சாப்பிட்டு அந்த விதைகளை துப்புறாங்க. ஆனா எந்த ஒரு விதையும் தங்கமா மாறவே இல்ல. அப்படி பாதிக்கு மேல காலி ஆயிடுச்சு. ஒரு விதை கூட தங்கமா மாறல. கங்கம்மா ரொம்ப டயர்ட் ஆயிட்டா.
ஐயோ, இது என்னது, இவ்ளோ பழங்களை சாப்பிட்டாங்க, ஆனாலும் ஒண்ணு கூட தங்கமா மாறல. இவங்கள யாருமே அவ்வளோ பெரிய மகான் கிடையாதா? இல்லன்னா இந்த அத்தை என்ன முட்டாளாக்கினாங்களா என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா. இதுல கங்கம்மாவோட ஹஸ்பண்டான ரவி இன்னொரு தர்பூசணியோட பீஸ சாப்பிட போகும்போது கங்கம்மா அவர் வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது அதை நிறுத்திட்டு அதுல இருந்த விதைகள் எல்லாம் எடுத்துட்டு வேற ஒரு தர்பூசணியோட பீஸ்ல அதெல்லாம் வச்சு வேற ஒரு சுவாமி கிட்ட கொடுத்தா. இத பார்த்த ரவிக்கு, இந்த பழத்தெல்லாம் நல்லபடியா வித்திருந்தா இந்நேத்திக்கு கடன் எல்லாத்தையும் அடைச்சிருப்பேன். என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப சோகமா உட்காந்து அந்த தர்பூசணியோட பீஸ கடிச்சு சாப்பிட்டாரு. அதுல ஒரு விதை வந்தது. அந்த விதைய துப்பிட்டாரு. அவர் துப்புன அந்த விதை காத்துல பறந்து வந்து கங்கம்மா கிட்ட வந்துச்சு. அப்படியே தங்கமா மாறி போச்சு. இத பார்த்த கங்கம்மா இந்த தங்க விதை எங்க இருந்து வந்துன்னு சுத்தி சுத்தி பார்த்தா. தன்னோட ஹஸ்பண்டான ரவி சாப்பிட்டுட்டு இருந்தத பார்த்தா. இத பார்த்த கங்கம்மாக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. உடனே அந்த தங்க விதைகளை எடுத்துக்கிட்டு ரவி கிட்ட போனா. மீதி இருக்கிற எல்லா பீஸையும் அவர் சாப்பிட்டாலும் அதுல இருந்து ஒரு விதை கூட வரல. இத பார்த்த கங்கம்மா, என்னது, இவ்ளோ நேரம் நான் தேடிக்கிட்டு இருந்த அந்த மகான் என் வீட்டுக்காரரா? ஐயோ, இந்த விஷயம் புரியாம இங்க இருக்கிற எல்லாருக்கும் பாதி அறுவடையில கொடுத்துட்டேன். கடவுளே, எவ்வளோ பெரிய நஷ்டம் நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்த எல்லாரையும் துரத்து விட்டுட்டா. திரும்பி பார்த்தா அங்க வெறும் 4 பழம் மட்டும்தான் மிச்சம் இருந்தது. அட, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்களா? சரி விடு, மீதி அந்த 4 பழமாவது கிடைச்சதே. அது எல்லாத்தையும் எங்க வீட்டுக்காரையே சாப்பிட சொல்லி அதுல இருந்து தங்க விதைகளை வாங்கிக்கிற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்காரரை ரொம்ப பாசமா பார்த்தா. இங்க பாருங்க, நான் உங்களை பழம் சாப்பிட வைக்கலன்னு என் மேல கோச்சுக்காதீங்க. அந்த 4 பழம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதோட விதைகள் இருக்குல்ல, அதை என் மூஞ்சில துப்புனா கூட பரவாயில்ல, வாழ்க்கை பூரா உங்களை எதுவுமே கேட்க மாட்டேன், சத்தியமா அப்படின்னு சத்தியம் பண்ணா. இத கேட்ட ரவி ரொம்ப அப்பாவியா, சரி, அங்கிருந்து 4 பழத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சாரு. ரொம்ப ஆசாசியா பாத்துக்கிட்டு இருந்த கங்கம்மாக்கு முதல் தர்பூசணி பழத்துல இருந்து 2 விதைகளை கொடுத்தாரு. அது அப்படியே கோல்டா மாறிடுச்சு. இது என்னது, இது இவ்ளோ பெரிய காயில 2 விதைகளா? ஆமா, நீங்க ஒண்ணு விதைகளெல்லாம் முழுங்கலல்ல. சரி சரி விடுங்க, மீதி இருக்கிற பழத்துலயாவது 100க்கு மேல எப்படியும் விதைகள் இருக்கும்ல, அது மூலமாவது என் தரித்திரம்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி ரவி கிட்ட அந்த மீதி இருக்கிற பழத்தையும் சாப்பிட வச்சா. ஆனா அதுல இருந்து ஒவ்வொரு விதைகள் மட்டும்தான் கிடைச்சது. கடைசியில 5 தங்க விதைகள் மட்டும்தான் மீந்து போச்சு. இத பார்த்த கங்கம்மா ரொம்ப சோகமா, முதல்லயே எங்க வீட்டுக்கார சாப்பிட வச்சிருந்தா நிறைய தங்கம் கிடைச்சிருக்கும், அட்லீஸ்ட் அறுவடைய வித்திருந்தாலாவது கையில காசு கிடைச்சிருக்கும். பேராசைப்பட்டு இப்படி அறுவடையும் போச்சு, அந்த பக்கம் காசும் போச்சு. இதெல்லாம் எங்க அத்தை பண்ண வேலை. என்னோட நகையை எனக்கு கொடுக்காம இப்படி எல்லாம் என்ன அழ வைக்கிறாங்க.